ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எத்தனை மாதம் நான் வீட்டு லோன் கட்டியிருக்கேன்ட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். மாதம் 20,000னா நான் 10 மாதம் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 மாதம்னா கணக்கு போடுங்க. 2,40,000 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கணக்கு சேர்த்து வச்சுக்கணும். 10 வருஷம் நான் போய் அன்னைக்கு கேட்டதுக்கு நாங்கள் வட்டியை கழிச்சிட்டு தான் மீதி கட்ட சொல்லுவோன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் ஊரில் 21 மாதம்னா 2,00,000 போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி இதை திருப்ப போகிறேன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முன்ன நகை வேறு இருக்குது, நகைக்கு வட்டியும் நம்ம கட்டணும், லோனும் கட்டணும், சீட்டும் கட்டணும். என்னோடய வீட்டுக்காரோட வருமானம், எங்கள் அம்மாவோட வருமானத்தை நான் உங்கள் கையில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை நம்ம எப்படி திருப்ப போகிறோன்றது எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள். வீட்டு லோனை பற்றி நான் 10 வருஷம் கட்டினா எனக்கு நஷ்டமா லாபமா, இல்லை ஒரு 5 வருஷம் கட்டிட்டு எவ்வளோ கட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு வட்டியை கழித்து முதல்ல கட்டிட்டு பத்திரத்தை திருப்பலாமான்னு எனக்கு கொஞ்சம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எவ்வளோ சிக்கனமாக தான் இருக்கேன். அதனால் நம்ம பார்ப்போம் வீட்டு பத்திரத்தை எப்படி திருப்ப போகிறேன், எப்படி நம்ம சிக்கனமாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் 10 மாதம் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 மாதம் கட்டியிருக்கேன் கரெக்டாக. 10,000 நம்ம வார வட்டி எடுத்தோன்னா அது வேறு வாரம்னா 1,000 கட்ட வேண்டியது வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது 3 மாதத்தில் அடைக்கணும். அது ஒரு 2,500 வந்துடுது. 10,000க்கு 2,500 வட்டி. அப்போ பாருங்கள், இதை எப்படி நம்ம சமாளித்து நம்ம லோனை கட்ட போகிறோம். சீட்டு கட்டணும், வீட்டு வரவு செலவு பார்க்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நல்லதுக்கும் போகணும், கெட்டதும் நடக்கும். இவ்வளோத்தையும் நம்ம எப்படி மீண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு நான் இன்னுமே ஒரு வீடியோலையும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாததை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.